ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று திருச்செந்தூரில் நடந்த ஒரு பள்ளி மாணவனோட தற்கொலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது திருச்செந்தூரில் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன் தன்னோட ஆசிரியரை கண்டிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, நாலு ஆசிரியர்கள் அவனை கண்டிச்சிருக்காங்க. ஏன்டா சரியாக படிக்கலை அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளும் கேட்டிருப்பாங்க, நல்லா திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. சரி, அதனால் அவன் கடுமையாக மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை அப்படிங்கிற முடிவுக்கு போயிட்டான். இதன் காரணமாட்டு அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். என்ன ஒன்று, அந்த யார் யார் அவனை திட்டினாங்களோ அந்த 4 ஆசிரியர்கள் அவங்க பேரெல்லாம் ஒரு லெட்டராக எழுதி இவங்க தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணி தூக்கி போட்டு இறந்து போனான். இதன் காரணமாட்டு பள்ளி கல்வித்துறை உடனடியாட்டு அந்த அதுக்கு காரணமாட்டு இருந்த ஆசிரியர்கள் நீங்கள் 4 பேர் தான்ட்டு அவங்களோட பணியை நீக்கிட்டாங்க. அதனால் இன்னையிலேருந்து அவங்கள வேலைக்கு போக முடியாது, அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரியும்னா, பள்ளி மாணவர்களுக்கு கடுமையான பாடத்திட்டங்களை எல்லாரும் புகுத்துறாங்க. அவங்களால ரொம்ப படிக்க முடியாது, அவங்களோட தகுதிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. ஒருத்தன் படிக்க முடியலை, என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலை, அதனால் எனக்கு இது சாகிறத தவிர வேறு வழி இல்லை, அந்த அளவு மனதளவில் பாதிக்கப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட சஜஷன் கேட்கணும். உன்னால் படிக்க முடியலையா, ஒன்றும் பரவாயில்ல, நீ 10 மார்க் எடுத்தியா சந்தோஷமாக வச்சுக்க, அதை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீ 100க்கு 90 எடுத்தால் தான் உன்னால் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், 95 100க்கு 100 எடுத்துட்டா நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ட்டு நிறைய முட்டாள்தனமான அறிவுரைகளெல்லாம் நிறைய பேர் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் படிக்க முடியாட்டா நம்ம லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. சரியா? நீ 100 எடுத்தாலும் நீ நல்ல பையன்தான், நீ 10 எடுத்தாலும் நல்ல பையன்தான், நீ 0 மார்க் எடுத்தாலும் நீ நல்ல பையன்தான், நீ தான் பெரிய ஆளாட்டு வருவா அப்படின்ட்டு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து அவங்கள ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த கான்செப்ட்லேருந்து அவனை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துடணும். என்ன ஒன்று, டீச்சர்ஸு எப்போவுமே ஒன்று யோசிக்கணும். நம்ம அவனை திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி நமக்கு உள்ள சேலரி கரெக்டாக வரும். அதனால் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், பாடத்தை நடத்துகிறோம், படிக்கிறதும் படிக்காததும் அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு இருக்கிறாங்களே சுயநல டீச்சர்ஸ். அப்படி இருந்தால் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. யார்